சமூகவாழ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி மாசம் முழுவதுமே எங்களுடைய தினம் ஒரு இறை வழிபாடு சேனல்ல 30 நாட்களும் திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் அதனுடைய விளக்க உரைகளையும் வழங்கினோம். நீங்களும் அதை எல்லாத்தையும் பார்த்து கண்டு கழித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதற்கு மிக்க நன்றி. மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் பிறக்க போறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் பிறக்கும் போதே பொங்கல் கொண்டாட்டம் தான். மார்கழி மாசம் கடைசி நாள் போகி பண்டிகை. இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழைய கூற்றுப்படி நம்மளுடைய தமிழக மக்கள், குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற மக்கள், வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் களைந்து அவற்றை எல்லாம் எரித்து வீடு முழுவதும் வெள்ளையடித்து அழகான கலர் கோலங்கள் எல்லாம் போட்டு ஊரே ஒரு திருவிழா கோலம் போல காட்சியளிக்கும். பொங்கல் பண்டிகை குறிப்பா விவசாய பெருமக்கள், அதாவது உழவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பண்டிகை. பச்சை பசேல் என்ற வயல்கள் எல்லாம் கதிர்கள் சூழ் கொண்ட பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கும். அவற்றையெல்லாம் கதிர் அறுத்து அறுவடை செய்வாங்க. புதிதாக விளைந்த நெல்லை குத்தி புது அரிசியை உருவாக்குவாங்க. பொங்கல் விழா மக்களால இயல்பா கொண்டாடப்படுது. தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகள், அதாவது மாடுகள், காளை மாடுகள், பசுமாடுகள், ஆடுகள், இதற்கெல்லாம் தன்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழா. தங்களோட உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் விழா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த தைப்பொங்கலோட விசேஷம். பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால வெட்ட வெளியில களிமண்ணால அடுப்பு அமைத்து அதை நல்லா மெழுகிட்டு அதுக்கும் கோலம் போட்டு அதை சுற்றியும் பெரிய கோலங்கள்லாம் போட்டு விறகு அடுப்பை மூட்டி புது பானையில கறந்த பாலை ஊற்றி பால் பொங்கி வரும் நேரத்துல பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சேர கூவி மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த ஒலி கேட்பதற்கே மிகவும் ரம்யமா இருக்கும். இந்த மாதிரி பொங்கிய பால்ல புது அரிசியை இட்டு அதோட வெல்லம் சேர்த்து நெய்யை சேர்த்து வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மணக்க மணக்க சக்கரை பொங்கல் தயார் செய்வாங்க. இந்த மாதிரி தயார் செஞ்ச பொங்கலை சூரிய பகவானுக்கு படைச்சு சாமி கும்பிடுவாங்க. அதோட கரும்பு, இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்து, பழம், காய்கறி வகைகள் எல்லாத்தையும் வச்சு கும்பிடுவாங்க. தை மாசம் 2ஆம் நாள் மாட்டு பொங்கல். உழவு தொழிலுக்கு உதவியா இருக்கும் இனத்திற்கு, அதாவது ஆடு மாடுகள் விலங்குகள் இவற்றுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாகவே மாட்டு பொங்கல் மாடு வைத்திருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் கொண்டாடப்படுது. தை மாசம் 3ஆம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்னைக்கு மக்கள் தங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தங்களோட அன்பை பகிர்ந்து கொள்வாங்க. பொங்கல் பண்டிகை குறித்து சொல்லும் போது முக்கியமா கவனத்தில் வருவது தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு. தமிழகத்தில் அலங்காநல்லூர், அவனியாபுரம் அப்படிங்கிற ஊர்ல எல்லாம் ரொம்ப உற்சாகமா இந்த வீர விளையாட்டு நடைபெறுது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போதைய கால சூழ்நிலையில புது புது வைரஸ் போடும் ஆட்டமும் நம்ம எல்லோரையும் பாதிக்கத்தான் செய்யுது. ஆகவே நாம் நம் உடல் நலன் கருதி நம் சுற்றுப்புற சூழ்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொண்டு எப்போதும் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு அரசு சொல்லும் அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு பின்பற்றி வருதல் அவசியம். விழாக்களை வெற்றியோடும் ஆனந்தத்தோடும் கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள்.